ஓம் சாந்தி. 16/4/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சத்தோ பிரதானமாக வேண்டுமென்றால் பாபாவை அன்போடு நினைவு செய்யுங்கள். பாரஸ்நாத் சிவபாபா உங்களை பாரஸ்புரிக்கு எஜமானர்களாக்குவதற்காக வந்திருக்கின்றார். தங்கமாக மாற்றக்கூடிய சிவபாபா உங்களை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்கு வந்திருக்கின்றார். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு தாரணையின் மூலமாக புகழுக்கு தகுதியானவர்களாக ஆகிவிடுவீர்கள்? குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு தாரணையின் மூலமாக புகழுக்கு தகுதியுடையவர்களாக ஆகிவிடுவீர்கள்? பதில்: மிக மிக பணிவுடையவர்களாக ஆகுங்கள். எந்த ஒரு விஷயத்தின் அகங்காரமும் இருக்கக்கூடாது. மிகவும் இனிமையாக ஆக வேண்டும். அகங்காரம் வந்ததென்றால் எதிரியாக ஆகிவிடுவீர்கள். தூய்மையின் விஷயத்தின் மூலமாகத்தான் உயர்ந்தவர்களாக அல்லது கீழானவர்களாக ஆகின்றார்கள். தூய்மை இருக்கும்போது மரியாதை இருக்கிறது. தூய்மையற்ற நிலையில் இருக்கும்போதுதான் அனைவருக்கும் தலை வணங்குகிறார்கள். ஓம் சாந்தி. ஞான மார்க்கத்தில் ஞானக்கடல் ஒருவரே ஆவார். அவர்தான் பத்தித்த பாவனர். அனைவருக்கும் சத்கதியை அளிக்கக்கூடிய வள்ளலாக இருக்கின்றார். உங்களுடைய புத்தியில் முழு சக்கரமும் இருக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பரமாத்மா. அவரை நினைத்து நினைத்து சுகமடையுங்கள். அதாவது ஒரு பாபாவையே நினைவு செய்யுங்கள் அல்லது சிந்தனை செய்து கொண்டே இருங்கள். அப்போது உடலில் சண்டை சச்சரவு துன்பங்கள் நீங்கும். பிறகு ஜீவன் முக்தி பதவியை அடையுங்கள். இது மிக பெரிய மரமாகும். ஒரு நாளில் லட்சக்கணக்கானவர்களின் வளர்ச்சி ஏற்பட்டு விடுகிறது என்று காட்டுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் பணிவுடையவர்களாக ஆகி நடந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கூட உங்களிடத்தில் அகங்காரம் என்பது இருக்கக்கூடாது. இன்றைக்கு யாரிடமாவது கொஞ்சம் அகங்காரம் காட்டினீர்கள் என்றால் விரோதம் அதிகமாகும். மிகவும் இனிமையானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். நேபாளில் கூட குரல் எழும்பும். இப்போது குழந்தைகளாகி உங்களுடைய மகிமைக்கான நேரம் இல்லை. இல்லை என்றால் அவர்களுடைய தங்குமிடம் பறந்துவிடும். சந்நியாசிகள் தங்குமிடம் பறந்துவிடும். பெரிய பெரிய மனிதர்கள் விழித்து கொண்டால், சபையில் அமர்ந்து சொன்னால் அவர்களுக்கு பின்னால் நிறைய பேர் வந்து விடுவார்கள். யாராவது எம்பி பாரதத்தின் ராஜயோகத்தை பிரம்மா குமார குமாரிகளை தவிர வேறு யாரும் கற்றுத்தர முடியாது என்று உங்களுடைய மகிமை செய்ய வேண்டும். அப்படி இதுவரை யாரும் வரவில்லை. குழந்தைகள் இப்பொழுது மிகவும் புத்திசாலிகளாக அற்புதமானவர்களாக ஆக வேண்டும். இன்னார் இன்னார் எப்படி உரையாற்றுகிறார்கள் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். சேவை செய்வதற்கான யுக்தியை பாபா கற்றுக் கொடுக்கின்றார். பாபா எப்படி முரளி நடத்தினாரோ அப்படியே துல்லியமாக கல்ப கல்பமும் நடத்தி இருப்பார். நாடகத்தில் அடங்கி இருக்கிறது. அப்படி ஏன் என்று கேள்வி எழ முடியாது. நாடகத்தின்படி என்ன புரிய வைக்க வேண்டியிருந்ததோ அதை புரிய வைத்தார். புரிய வைத்து கொண்டே இருக்கின்றேன். மற்றபடி மக்கள் அளவற்ற கேள்விகள் கேட்பார்கள். முதலில் மன்மனா பவா, அதாவது மனதால் ஒரு பகவானை நினைவு செய்வது. மன்மனா பவ ஆகுங்கள் என்று சொல்லுங்கள். பாபாவை தெரிந்து கொள்வதன் மூலம் அனைத்தையும் தெரிந்து கொள்வீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, சேவைக்கான யுக்தியை கற்றுக்கொண்டு அதிக புத்திசாலிகளாகவும்
திறமையானவர்களாகவும் ஆக வேண்டும். தாரணை செய்து பிறகு மற்றவர்களையும் செய்ய வைக்க வேண்டும். படிப்பின் மூலம் தன்னுடைய அதிர்ஷ்டத்தை தாங்களே உருவாக்க வேண்டும். படிப்பின் மூலம் தன்னுடைய அதிர்ஷ்டத்தை தானே உருவாக்க வேண்டும். இரண்டாவது, எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் கூட அகங்காரத்தை காட்டக்கூடாது. மிக மிக இனிமையாகவும் பணிவுடையவர்களாகவும் ஆக வேண்டும். மாயை என்னும் முதலையிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். வரதானம்: நடந்து முடிந்து விட்டதை சிறந்த விதி மூலமாக அதை கடந்து சென்று நினைவு சொரூபமாக ஆகக்கூடிய பாஸ்வித்தானர் ஆவீர்களாக. நடந்து முடிந்து விட்டதை சிறந்த விதி மூலமாக அதை கடந்து சென்று நினைவு சொரூபமாக்கக்கூடிய பாஸ்வித்தானர் ஆவீர்களாக. விளக்கம்: பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நடந்தது நடந்துவிட்டது என்பது ஆகத்தான் வேண்டியுள்ளது. காலம் மற்றும் காட்சிகள் அனைத்தும் கடந்து போய்விடும். ஆனால் பாஸ்வித்தாளராவது, பாஸ்வித் ஆளர் கௌரவத்துடன் தேர்ச்சி பெறுபவராகி ஒவ்வொரு சங்கல்பம் அல்லது நேரத்தையும் பாஸ் கடந்து செல்லுங்கள். அதாவது நடந்து விட்டதை சிறந்த விதி மூலமாக கடந்து செல்லுங்கள். நடந்து முடிந்ததை நினைவில் கொண்டு வந்து உடனே ஆஹா ஆஹா என்ற வார்த்தைகள் இதயத்திலிருந்து வெளிப்படட்டும். மற்ற ஆத்மாக்கள் உங்களது நடந்து முடிந்த கதை மூலமாக பாடத்தை கற்றுக்கொள்ளட்டும். உங்களது கடந்த காலம் நினைவு சொரூபமாகிவிட வேண்டும். அப்பொழுது கீர்த்தனை, அதாவது புகழ் பாடிக்கொண்டே இருப்பார்கள். ஸ்லோகன்: சுய நன்மைக்கான சிறந்த திட்டத்தை அமைத்தீர்கள் என்றால் உலக சேவைக்கான சகாஸ் சக்தி கிடைக்கும். சுய நன்மைக்கான சிரேஷ்டமான திட்டத்தை உருவாக்கினீர்கள் என்றால் உலக சேவைக்கான சகாஸ் கிடைக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.